இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தங்கமயிலோட டிச்சிகோட் ஆப்பை பற்றிங்க. இது வந்து ஆன்லைன் ஆப் தான். நீங்கள் ஆனால் இதில் வந்து எப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நாளும் போடலாம். ஒரு நாளைக்கு 50, 100, 200 அந்த மாதிரி எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்தோடனே நீங்கள் காயின் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா, நீங்கள் செய்கூலி சேதாரம் கட்டுற மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் ஒரு சீட்டு போட்டு மாதம் கரெக்டாக அந்த டேட்டில் நீங்கள் கட்டிட்டு வரும்போது இதுக்கு வந்து நீங்கள் செய்கூலி சேதாரம் கட்ட தேவையில்லை. ஆனால் இப்போ இந்த டிஜிகோல்ட்டில் யூஸ் பண்ணும்போது மட்டும் என்ன பிரச்சனைனா, நீ செய்கூலி சேதாரம் கட்டி தான் ஆகணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மட்டும் டீட்டெயில் கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருமே எப்படினாலும் கொஞ்சம் காசு சேர்த்து நகை முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க தான். ஏன்னா மாதம் இவ்வளோ தான் பட்ஜெட்டுன்னு போட்டு நம்ம எல்லாருமே ரன் பண்ணுறோன்ற பட்சத்தில் இதை மட்டும் கொஞ்சம் கேட்டுட்டு இந்த டீட்டெயில் கேட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் இது நல்ல ஆப்பு தான். தங்கமயிலோட டிஜிகோல்ட் மூலம் பாதுகாப்பான முறையில் நீங்கள் தங்கத்தை சேமிச்சுக்கலாம். இதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சேர்ந்த உடனே நீங்கள் அப்படியே போயிட்டு தங்கமயிலில் காமிச்சு காயின் வேணால் காயின் எடுத்துக்கலாம், டிசைன்ஸ் வேணால் டிசைன்ஸ் நகையாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஆப்பு வந்து தங்கமயிலோட டிஜிகோல்ட் ஆப்பு. இது வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஒரு நம்பர் மாதிரி ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட உங்களோட நீங்கள் எவ்வளோ சேர்த்துருக்கீங்க, இது வரைக்கும் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாமே அந்த ஆப்பில் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடுங்க. இத்திட்டத்தில் பாருங்கள், குறைஞ்சபட்ச காசு வந்து 100 ரூபாயிலேருந்து நீங்கள் செலுத்தலாம். ஆனால் எப்போ வேண்டும்னாலும் செலுத்தலாம். இது இப்போ நம்ம ஒரு சீட்டுன்னு போட்டோம்னா அந்த டேட்டு அன்றைக்கி அந்த டேட்டுக்குள்ளே போய் கட்டணுன்னு இருக்கும். இது வந்து நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் இப்போ ஒரு நைட் டைமில் ஒரு 100 ரூபா போட்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா போட்டு வைக்கலாம். காலையில் ஒரு 100 ரூபா போட்டு வைக்கணும்னா போட்டு வைக்கலாம். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்போ வேணுனாலும் உங்கள் கையில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்தோன்னே போட்டு வச்சுக்கலாம். அதுமாதிரி திட்டத்தில் வர இது வந்து 330 நாளுமே இந்த திட்டம் வந்து உங்களுக்கு இதாகுங்க. இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் பலன் அடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். தங்க நகையை பெற்று கொண்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்தோன்னா ஒரு 2 கிராம் 3 கிராம் சேர்ந்தோன்னா சரி இந்த டேட்டும் ஆயிடுச்சு போய் காமிச்சு நீங்கள் உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது உங்களை வெயிட்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த ஆப்பை காமிச்சு இவ்வளோ கிராம் சேர்ந்துருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே உங்களுக்கு வேண்ட டிசைன்ஸில் நீங்கள் நகையை எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க, என்னால் சீட்டு போட முடியாது, என்னால் மாதம் அந்த கரெக்டான அமௌண்ட்டை எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு இந்த இது வந்து ரொம்ப நல்ல ஸ்கீம். இதில் போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் காசு இல்லை ஒரு காயின் மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சீட்டு போடுறதுக்கு ஆர்வம் வந்துடும். சீட்டில் நீங்கள் அழகாக சேர்ந்து சீட்டு மூலிமா நிறைய நகை எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்னையை கேட்டிங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சீட்டில் போடுறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அதில் உங்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நகையை சேர்க்கலாம். அதேமாதிரி குறைஞ்சது நம்ம ஒரு 1/2 பவுன் 1 பவுன்ற அளவுக்கு தான் அந்த சீட்டு போடுவோம். அப்படின்ற பட்சத்தில் வாங்குகிற நகை கொஞ்சம் தடிமான நல்லா கனமாகவும் பிள்ளைகளுக்கு எடுத்து வைக்கலாம். அதனால் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திட்டத்தில் வந்து செய்கூலி சேதாரம், அரசு விதிப்படி ஜிஎஸ்டி ஆகியவை நீங்கள் செலுத்த வேண்டும் தான் போட்டிருக்காங்க. வாடிக்கையாளர் செலுத்த வேண்டும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்கீமுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா இதுதான். ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஸ்கீமில் வந்து நீங்கள் செய்கூலி சேதாரம் கட்ட மாட்டீங்க, ஜிஎஸ்டி கட்டுவீங்க. இதில் வந்து செய்கூலி சேதாரமும் நீங்கள் கட்டணும், ஜிஎஸ்டியும் கட்டணும். அதுக்கு நீங்கள் இதோட அந்த ஸ்கீமில் சேர்ந்தீங்கன்னா நிறைய நகையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே நேரம் அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபாலோவிங்காக வந்துடும். இப்போ ஒரு 2 தடவை நீங்கள் சீட்டு போட்டு நகை எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வருஷம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நகை எடுக்கணுன்ற இது வந்துடும். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நகை சேர்த்துக்கிட்டே வரலாம் அதிகபட்சமாக. இங்கே பாருங்கள், திட்டத்தின் கீழே தள்ளுபடி ஆகிறதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க கால அளவுக்கு. நீங்கள் குறைஞ்சது பாருங்கள், திட்டத்தில் 75 நாள் வரைக்கும் இருந்தீங்கன்னா 5% தள்ளுபடி தருவாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து போட்டுருவாங்க, 1 கிராம் சேர்ந்தோடனே 10 நாள் 5 நாளுக்குள்ளேயே எடுக்கலாம்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த திட்டம் பலன் வந்து போட்டிருக்காங்க. எத்தனை நாள் இருக்க உங்களுக்கு இதோட மதிப்பு கூடும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இந்த இது பாருங்கள், செலுத்தும் இதெல்லாம் பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போடுறீங்கன்னா இந்த சொன்னாங்க பாருங்கள், அந்த 330 நாளும் அது வரைக்கும் காத்திருந்து எடுங்க. ஏன்னா இதில் போகிறதுனாலேயே முக்கால்வாசி உங்களுக்கு இந்த செய்கூலி சேதாரம்லாம் இல்லைன்னுலாம் இல்லை, இப்போ கட்டி தான் ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் அவங்க சொன்ன டேட்டுக்கு இது பண்ணோம்னாவது மெச்சூரிட்டி வர்றதுன்னா கொஞ்சம் ஏதாவது லெஸ் ஆகுதான்னு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நமக்கு வேணும்னு அவசரப்பட்டு எடுத்தோம்னா அது வேஸ்ட்டாக தான் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் கொஞ்சம் லெஸ் ஆகாமல் அந்த 330 நாள் வர்ற மாதிரி பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ காலேஜ் போகிறீங்க, இல்லை இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, இப்போ தான் நான் இந்த மாதிரிலாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்பு நல்ல விஷயந்தான்.
ஏன்னா இப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னும் போது எடுத்தோன்னே பல்க் அமௌண்ட் உங்களால் போட்டு ட்ரை பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணி அது இல்லாமல் தங்கமயில் ஆப்புன்னும் போது நீங்கள் நம்பிக்கையாக போடலாம். நீங்கள் அழகாக இது பண்ணிக்கலாம். அதனால் நம்பிக்கையாக போட்டு நீங்கள் நகை எடுத்து வச்சுக்கிட்டே வரலாம். முதல் 1/2 கிராம் 1 கிராம் அப்புறம் 1 பவுன் 1/2 பவுன் அப்படி வாங்கிட்டு நீங்கள் நேராக சீட்டுக்கு மாறிடுங்க. இதுலேயே அதுக்குன்னு அப்படியே இருந்துடாதீங்க. அப்படியே சீட்டுக்கு கன்வெர்ட் ஆகிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்லாம் கிடைக்கும்.